ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஈவினிங் டு மார்னிங் ரொட்டீனை தான் ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? 2-3 வாரமாக ஹவுஸ் ஷிஃப்டிங், ஆர்கனைசேஷன் இப்படியே போயிடுச்சு. டே ரொட்டீன் பார்த்து எனக்கே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி 2 டே vlog மாதிரி இந்த ரொட்டீனை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து ஆர்கனைசேஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹஸ்பண்ட் சபரிமலை போயிட்டு வரும்போது இந்த செடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. இது வந்து டெக்கரேட்டுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஒரு 5 hours வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா க்ரீனிஷாக மாறிடும் போல இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸில் வச்சுக்கலாம். ஈவினிங் 6 o'clock மேலே தான் vlog எடுக்க ஆரம்பித்தேன். மித்துக்குட்டி விளையாட போயிட்டாரு எப்பவும் போல். பாப்பா வந்து கொஞ்சம் ஹிந்தி சீரியல் பார்த்துட்டு இருந்தா. அது நான் பழக்கி விட்டது தான். நான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் அந்த சீரியல் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். பாப்பாவுக்கு எப்படி பிடிச்சதுன்னு தெரியல. இப்போ அதோட கண்டினியூஷன் வந்து அவள் பார்த்துட்ருக்கா. நம்மளோட ஃப்ளவர் வேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்மளோட கிச்சன் ஆர்கனைசேஷன் அப்போ கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சேன் இல்லையா, அதோட சரி. அதில் வந்து அவ்வளோ அழுக்கும் படியில, பட் பூ மட்டும் கொஞ்சம் வாடினது இருந்தது. அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்கிற பூவை அதில் அப்படியே விட்டுருந்தேன். நைட்டு போய் வாங்கிட்டு வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் நல்ல மழை. சரி, ஹஸ்பண்ட் வந்து அடுத்த நாள் வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். அதனால ஃப்ளவர் வேஸ் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருந்த நல்ல பூவை நம்மளோட உருளிலே எப்பவும் போல் டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. இந்த புது வீட்டுக்கு நம்மளோட பழைய ரொட்டீனுக்கு வந்தாச்சா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய திங்ஸ் எல்லாம் அங்கங்கே அப்படியே வச்சுருக்கணும் தவிர இன்னும் எக்ஸாக்டாக இந்த பிளேஸில் அது இருக்கணும் அப்படின்ட்டு நானே தீர்மானிக்கல. அந்த மாதிரி வந்து இன்னும் ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. ஸோ டைம் கிடைக்கும் போது இந்த வேலைகள் எல்லாம் விடாமல் இதை ஒரு ரொட்டீனுக்கு கொண்டு வந்துட்டு அப்படியே இனி ஒரு சைடில் வந்து ஆர்கனைசேஷன் வந்து போயிட்டுருக்குது. ஒரு வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து வேலைகள் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். அதுவும் கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா இன்னுமே வேலை ஜாஸ்தி தான். இந்த ஃபவுண்டைன் எல்லாம் நமக்கு புதுசாக இப்போ ஆட் ஆகிருக்கு இல்லையா, அது வந்து பார்க்குறக்கு நல்லா இருக்குது. பட் வேலைன்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரி தான் தோணுது. பட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் பார்க்கும்போது அது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக தோணும். இந்த ஃபவுண்டைனில் இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றணும். ஊற்றுனீங்கன்னா ஃப்ளோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, நான் தண்ணி ஃபுல்லாக தான் ஊற்றினேன். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன். பட் அந்த மாதிரி தான் தண்ணி விழுகுது. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அன்பாக்சிங் பண்ணும்போது என் கையிலேருந்து மேலே இருக்கிற அந்த பார்ட் இருக்கு இல்லையா, அது உருண்டு கீழே விழுந்துருச்சு. ஸோ அது ஏதோ வந்து கொஞ்சம் ஷேப் மாறின மாதிரி ஆயிடுச்சோ என்னமோ, அதனால தான் அதில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக விழுகுது. பட் நம்ம வந்து கையில் லைட்டாக இப்படி தள்ளி விட்டோம் அப்படின்னா ஃபுல் சைடும் கவர் ஆகிற மாதிரி விழுகுது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சைடில் மட்டும் தண்ணி விழுகுது. ஈவினிங் ஒரு 10 to 15 minutes இந்த வேலை இருக்கும். பட் செஞ்சு வச்சாலும் வீட்டுக்குள்ளே அவ்வளோ அமைதியாக நமக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணி புத்தாவை பார்த்தோம் அப்படின்னாலே வெளியே எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அந்த முகத்தை பார்க்கும்போது நம்ம மனசில் அவ்வளோ ஒரு அமைதி இருக்குது. ஸோ இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே டைரெக்டாக டின்னர் பண்ணுறக்கு போயாச்சு. அது என்னன்னு தெரியல, என்னோட மைண்ட் செட்டா இல்லை நம்மளோட அமைப்பா என்னன்னு எனக்கு புரியல. இங்கே வந்து கிச்சனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா குக்கிங் வேலைகள் கடகடன்னு நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது எதனால அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி தான், அதாவது அந்த வீட்டில் எப்படி பண்ணோம் அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் குயிக்காக எல்லா வேலைகளும் முடிஞ்சு கிச்சனை விட்டு வெளியே போகிற மாதிரி நமக்கு தோணுது. மேபி புது கிச்சனாக இருக்கங்காட்டி அப்படி தோணுதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ நைட் டின்னருக்கு வந்து கம்பு தோசையும் வெங்காய சட்னி தான் ரெடி பண்ணேன்.
கம்பு தோசை அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நானும் ரெசிபி பார்த்தா அன்னைக்கு வந்து மாவு காலையில் அரைச்சி வச்சேன். ஸோ நல்லா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட்டு ஏதோ ஒரு சில காரணங்களால தோசை வந்து தோசைக்கல்லையே ஒட்டிக்கிச்சு. அது ஏன்னு தெரியல. பட் டேஸ்ட் நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு தோசை அப்படி இருந்தது. மற்ற தோசையெல்லாம் வந்து ஓரளவுக்கு அதிலிருந்து எடுக்கிற மாதிரி இருந்தது. பட் போக போக ரெசிபீஸ் எல்லாம் சக்ஸஸ் பண்ணிடலாம். எதுவும் வந்து ஆரம்பத்தில் அப்படித்தானே இருக்கும். அப்புறம் போகும்போது நம்மளே வந்து நிறைய பேத்துக்கு டீச் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ஆயிடுவோம். அப்படி தான் வந்து நம்மளோட குக்கிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு பண்ணுற ரெசிபீஸ் எல்லாமே செம ஃப்ளாப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நம்மளோட அம்மாவே ஐடியா கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து குக்கிங் பண்ணுவோம். வெங்காய சட்னிக்கு மட்டும் வணக்கி வச்சுட்டேன். கம்பு தோசைக்கு கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி சட்னி நல்லா இருக்குமே அப்படின்ட்டு புளி மட்டும் ஜாஸ்தியாக ஆட் பண்ணி வெங்காய சட்னிக்கு வணக்கி வச்சுட்டேன். அது ஆறுறதுக்குள்ளே அடுத்த நாள் காலையில் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடணும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு மாவு தான் வந்து ரெடி பண்ணி வச்சேன். சப்பாத்தி வந்து கேட்டிருந்தா மத்தியானம் லஞ்சுக்கு. மாவு வந்து ஒரு 2 நிமிஷம் தான். ஜஸ்ட் அந்த ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டோம் அப்படின்னாலே நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி கொடுத்துருது. ஸோ மாவு வந்து ரெடி ஆகிறக்குள்ள நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பீன்ஸ் பொரியல் மாதிரி கேட்டிருந்தா சப்பாத்திக்கு வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அதிகமாக ட்ரையாக பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டப்படுவான். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையிலத்துக்கு நான் முந்தின நாள் ரெடி பண்ணி வைக்கிறது தப்பில்லை. நான் ஆல்ரெடி ஒரு vlogல சொல்லியிருந்தேன் இல்லையா? காய்கறிகள் வந்து கட் பண்ணி 4 to 5 டேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்பாத்தி மாவு முந்தின நாள் நைட் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி போட்டால் தான் மாவெல்லாம் ஒரு 3லேருந்து 4 நாள் நம்ம வைக்க வேண்டியதாக இருக்கும். பட் அளவாக நைட் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையிலத்துக்கு ஒரு 10 சப்பாத்தி அப்படின்னா அதுக்கான மாவு மட்டும் பிணைஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா அந்த ஒரு நாளில் நம்ம அந்த ஃப்ரெஷ்னஸோட முடிச்சிடலாம் இல்லையா? ஆனியன் எல்லாம் காலையில் தான் கட் பண்ணுவேன். ஸோ பீன்ஸ் அப்புறம் வந்து சப்பாத்திக்கு தேவையான மாவு மட்டும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சட்னி கையோட அரைச்சிட்டேன். நான் ஒரு மினி விலாகில் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? காலையில் கம்பு மாவு வந்து ஆட்டி வச்சுருந்தேன் அப்படின்ட்டு. அன்னைக்கு ஈவினிங் எடுத்த லாங் வீடியோ தான் இது. கொஞ்சம் வந்து கெட்டியாக இருந்திருந்தா மாவு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி தண்ணி நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் மாவும் வந்து கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தது. தோசை ஊற்றும் போதும் தோசைக்கல்ல வந்து ஒட்டிக்கிச்சு. ஃபஸ்ட்டு தோசை அப்படி இருந்தது. அப்புறம் போக போக கொஞ்சம் கரெக்ட் ஆயிருச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் கொஞ்சம் ஏர்லியராகவே எழுந்திரிச்சோம் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் தான் தூக்கமே வருது. அது ஏன்னு தெரியல, நைட்டு பயங்கர சூடு, மேலேருந்து அப்படி கொட்டுது அனல். முந்தின நாள் நைட்டு அரிசி எப்பவும் ஊற வச்சுட்டு படுப்பேன். பட் அன்னைக்கு எப்படியோ மறந்தாச்சு. ஸோ காலையில் தான் வந்து அரிசி ஊற வச்சதே. பீன்ஸ் இருந்தது இல்லையா? அது போட்டு ஒரு ட்ரை கறி தான் ரெடி பண்ணேன். ரொம்ப ஈஸி பட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் கொத்தமல்லி, சீரகம், குறுமிளகு, வரமிளகாய், அப்புறம் பூண்டு
பூண்டு வந்து நீங்கள் ஸ்கின்னோடையே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான். சிம் ஃப்ளேமில் வச்சே இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அது ஆறதுக்குள்ளேயே பாப்பா முந்தின நாள் என்னென்னா கொஞ்சம் பன்னீர் இருக்குதுல்ல, அது போட்டு பன்னீர் புர்ஜியும் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் சரின்ட்டு அதுக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஆனியன் இதெல்லாமே பேரலாக கட் பண்ணிட்டேன். நம்ம கடாயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பொடியாட்டம் இருக்கணும். அதில் வந்து தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இன்னும் அந்த ஃபுட் சார்ட்டெல்லாம் எதுவும் ரெடி பண்ணல. பாப்பாவுக்கு மட்டும்தான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு இப்போ கஸ்டமர் மீட்டிங் அப்படி இப்படின்ட்டு போயிட்டார் அப்படின்னா மத்தியானம் லஞ்ச் வந்து தேவைப்பட மாட்டேங்குது. ஸோ மித்துக்குட்டிக்கும் ஸ்கூல் ஓப்பன் ஆகட்டும், அப்புறம் வந்து இந்த ஃபுட் சார்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அது ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்ன குக் பண்ணுறதுன்னு யோசிக்கிறது தான் கஷ்டம். குக் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஊருக்கு எதாவது நடக்குதுன்னு பார்ப்போம். ஊருக்கு எதாவது நடக்குதுன்னு பார்ப்போம். பீன்ஸ் ட்ரை கறிக்கு வந்து கொஞ்சம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் அதில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணணும். அது குக் பண்ணுறக்குள்ளேயே பன்னீர் புர்ஜி வந்து ரெடி பண்ணிட்டேன். இது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இது வந்து சப்பாத்திக்கு, அப்புறம் தோசைக்கு, ப்ரெட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதையும் வந்து பேக் பண்ணிவிட்டேன். ஸோ அவள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு. குக்கும்பர் இருந்தது. சரி அப்படியே நம்ம கட் பண்ணி கொடுக்காம குக்கும்பர் ரைத்தா பண்ணி கொடுத்தா அப்படின்னா அவள் வந்து விரும்பி சாப்பிடுவாளே அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணேன். ரொம்ப ஈஸி, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு 11 ஓ கிளாக்கெல்லாம் இது மட்டும் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குக்கும்பர் வந்து தோலை நீக்கிட்டு நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் எதுவும் ரிமூவ் பண்ணவே வேண்டாம். அப்படியே டைரெக்டாக தயிரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக கடுகு, ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா தாளித்து இதில் கொட்டிட்டிங்கன்னா போதும். குக்கும்பர் ரைத்தா ரெடி. இப்போ பீன்ஸ் வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடி ஒரு 5 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி இறக்குனா போதும். சூப்பரான பீன்ஸ் ட்ரை கறி வந்து ரெடி ஆயிரும். இது வந்து எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரச சாப்பாடு, கர்ட் ரைஸ், இது எல்லாத்துக்குமே. பாப்பா வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு விரும்புவாள். இந்த குக்கும்பர் ரைத்தா நான் எப்போ கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு வந்து இது செஞ்சு கொடுப்பாங்க அடிக்கடி. குக்கும்பருக்கு பதிலாக ரேடிஷ் போட்டு, முள்ளங்கி போட்டு பண்ணி கொடுப்பாங்க. அது முள்ளங்கினே தெரியாமல் அந்த ரைத்தாவை நான் சாப்பிட்ருக்கேன். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட அந்த ரைத்தாவை சாப்பிடுவாங்க. ஒரு 11 மணிக்கு இது வந்து எடுத்துகிட்டு இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி போயிட்டுருக்கும் போது நல்லா வந்து ஸ்டொமக் ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 மணி வரைக்கும் நமக்கு பசியே இருக்காது. பட் நல்லா ஹெல்த்தியும் கூட இல்லையா. எல்லாமே குக் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 7 7:15 போது பாலும் வந்துடும். நல்லா சூடாக டீயும் போட்டு குடிச்சிட்டேன். ஒரு பாக்ஸில் சப்பாத்தியும் பன்னீர் பேக் பண்ணிட்டேன். இனி ஒரு பாக்ஸில் வந்து குக்கும்பர் ரைத்தா, கொஞ்சம் ஆப்பிள், அப்புறம் நம்மளோட பீன்ஸ் ட்ரை கறி, கொஞ்சம் வந்து ஹோம்மேட் சாக்லேட். இது வந்து ஹஸ்பண்ட் எங்கேயோ சபரிமலை போயிட்டு வரும்போது சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாரு.
ஸோ பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் மித்துக்குட்டியோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கார்டன் வேலைக்கு வந்துட்டேன். நம்ம வந்து இந்த பனானா கம்போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலை வந்து அன்னைக்கு இருந்தது. பின்னாடி வந்து செடிகள் வச்சு விட்டுருக்கேன். கொஞ்சம் கார்டனர்ஸ் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு போகிறாங்க, எப்பாச்சும் நம்ம சொன்னோம் அப்படின்னா. ஏன்னா இந்த வீட்ஸ் எல்லாம் அடிக்கடி வர ஆரம்பிச்சிடுது. நான் நிலத்துல இது நாள் வரைக்கும் செடிகள் வச்சு வளர்த்துனதே இல்லை, அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியலையா, எல்லாமே டெரஸில் இருந்தது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கார்டனை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. கீழே இருக்க வீட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அட்லீஸ்ட் வீக்லி வீக்லி இல்லை, 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஏன்னா மழைக்காலம் வந்துருச்சு இல்லையா, அதனால் அதிகமாக பூடு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறது நல்லது. நல்ல வாசனையான பூச்செடிகளாக இங்கே இருக்குதா, ஸோ பாம்பு ஜாஸ்தியாக வருமோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம். நான் இங்கே ரோஸ் செடியெல்லாம் வைக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க, இந்த சைடு வந்து ரோஸ் செடி வைக்காதீங்க, அது வந்து தலையாது, ஏன்னா வெயில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. அவங்க கார்டனில் கூட்டிகிட்டு போய் தான் காட்டினாங்க. என்னோட ரோஸ் செடி வந்து வரவே இல்லை, நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு. பட் நான் சொன்னேன், அதெல்லாம் வருங்க, ஏன்னா பக்கத்தில் நீங்கள் வந்து துளசி செடி வச்சுருக்கீங்க, அது வந்து இவ்வளோ தளன்னு வந்திருக்கும் போது ரோஸ் செடி வந்து கண்டிப்பாக வரும். கொஞ்சம் கம்போஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் அவங்க என்னன்னாங்க, இந்த மாதிரி கம்போஸ்ட் எல்லாம் போட்டோம் அப்படின்னா பாம்புலாம் நிறையா வரும் அப்படின்னாங்க. பட் எனக்கு அதில் வந்து நம்பிக்கை இல்லை. பாம்பு கம்போஸ்ட்னால தான் வருமா அப்படின்ட்டுலாம். ஏன்னா அங்கே இருக்கும் போது இந்த கம்போஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ண அவ்வளோ பாம்பு நான் வந்து பார்த்ததில்லை. ஸோ அதையே இங்கேயும் நான் கண்டினியூ பண்ணுறேன். மினி விலாக்ல வாழைப்பழத்தை எல்லாம் ஊற வச்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ அது வந்து ஒரு வாரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு எல்லா செடிகளுக்கும் ஊற்றிட்டேன். இதுதான் வந்து ஒரு நல்ல ஃபெர்டிலைசர்னு நம்ம சொல்லலாம், ஹோம்மேட் ஃபெர்டிலைசர்ஸ். என்னம்மா என்னட்ட எந்த டோர்மா? எந்த டோர் அம்மு? எந்த முன்னாடி டோரா? காலையில் எழுந்திரிச்சோடனே வெளியே விளையாட போயிடறான். வெயில்னா வெயில், அப்படி ஒரு வெயில். நல்லா அப்படியே கருப்பாயி வீட்டுக்கு வரும்போது பயனாகவே இருக்கிறது இல்லை. இங்கே வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில், அதாவது இந்த கம்யூனிட்டிக்குள்ளே. ஸோ யார் பார்த்தாலும் மித்துக்குட்டி இங்கே போனா அங்கே போனா அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க. பட் அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க, வெயில் ஆடாத மித்துக்குட்டி, நீ வந்து வீட்டுக்கு போ, அம்மா தேடுவாங்கன்னா கேட்குறதே இல்லையா, எல்லா பக்கம் சுற்றுறது. அதனால நான் என்ன பண்ணேன், மெயின் டோரை லாக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு தான் என்னை கூப்பிட்டே இருந்தான், மெயின் டோரை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ட்டு. நானும் எதுவும் தெரியாத மாதிரி அப்பயே விட்டுட்டேன். அவனும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு கடைசியில் ஓஞ்சு போய் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இந்த டிப் நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். திரும்ப திரும்ப சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, இது நான் ஒரு 4-5 தடவை சொல்லிட்டேன் அப்படின்னா, நீங்கள் வாழைப்பழத்தை வேஸ்ட் ஆகும்போது கம்போஸ்டர் ரெடி பண்ணி செடிகளுக்கு நீங்கள் ஊற்றுவீங்க. இந்த மாதிரி தான் நானும் பழகினேன். ஸோ நான் வந்து அடிக்கடி சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிரும் அப்படிங்கிறக்காக தான். அது இல்லாமல் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. அவங்க மறுபடியும் கேட்டாங்க, இது எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஊற வச்ச வாழைப்பழத்தை எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் நிறைய தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு மக்கு ஊற்றிட்டு வந்தீங்கன்னா போதும், செடியில் நல்லா பூ பூக்கும். இதுவும் டீ தூள் அப்புறம் ரைஸ் வாட்டர், இது 3ம் ரெகுலராக செடிகளுக்கு ஊற்றிட்டு வாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதை விட வேறு எந்த ஃபெர்டிலைசரும் நமக்கு தேவைப்படாது. கார்டனில் இருக்கிற செடிகளுக்கு எல்லாத்துக்குமே ஃபெர்டிலைசர் ஊற்றிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே நம்மளோட
லிவிங் ஏரியா, அதாவது ஹாலில் இருக்கிற ஒரு லிவிங் ஏரியா இருக்கு இல்லையா, அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. அப்படியே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட கிராக்கரி யூனிட் எங்கேன்னு கேட்டிருந்தீங்க, அவன் வச்சுருந்த ஸ்டாண்ட் எங்கேன்னு கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே நான் வந்து மேலே இருக்கிற லிவிங் ரூமில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைடாக வச்சுட்டேன், இந்த ஃபர்னிச்சரை வச்சு ஏதாச்சும் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து எனக்கு சோஃபா செட் போட்டு சும்மா திங்ஸை டம்ப் பண்ணி வைக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. ரொம்ப அழகான ஹாலாக இருக்குது. ஸோ இந்த கிராக்கரி யூனிட் வந்து ஹஸ்பண்ட் வாங்கினதுக்கு காரணமே புக் ஷெல்ஃபாக யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதே வந்து செட் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு தான் இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே மூவ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த யூனிட் வந்து புக்ஸ் அடுக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரு வாங்கினது. பட் எனக்கு அங்கே கிச்சன் வந்து சின்னதாக இருந்தது. ஸோ க்ராக்கரிஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லையே அப்படின்ட்டு இதை வந்து க்ராக்கரி யூனிட்டாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இங்கே வந்து கிச்சனில் எல்லா க்ராக்கரிஸும் உள்ள தள்ளிட்டு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம அவருக்கு புக் ஷெல்ஃபாகவே யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு மேலே வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே ஒரே கலரில் இருக்கணும் அப்படின்னு யோசித்தேன். பட் சென்டரில் இருக்கிற 2 மட்டும் ஒரே கலரில் இருந்தது. இப்போ நான் எடுக்கிற டேபிள் வந்து ஓனரோடது. அவர் வந்து இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. சரி, அதுவும் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்குது, சேம் கலரில் இருக்குதே அப்படின்ட்டு அதை வந்து ஒரு கார்னரில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 3 வந்து ஒரே கலர், செகண்டில் வச்சுருக்கிறது வந்து ஒரே கலர், லைட் கலராக இருக்குது. வேறு வழி இல்லை, நம்ம இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சேன். ஸோ புக்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காரு ஹஸ்பண்ட், உங்களுக்கு தெரியலையா. நான் வந்து ஒரு vlogல அவரோட புக்ஸை மட்டுமே ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டும் இருந்தீங்க, என்னென்ன புக்ஸ் வந்து படிப்பார், பாப்பா என்னென்ன புக்ஸ் படிப்பா அப்படின்ட்டு. ஸோ ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் என் கையில் அன்னைக்கு எடுத்து கொடுத்துட்டு போனார். பாக்ஸ் சின்னதாக இருக்கும் போதே நான் யோசித்தேன், இது என்ன இது கம்மியாக இருக்கே புக்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு. பட் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், அது பெரிய பாக்ஸில் இருக்குது, நான் ஆஃபீஸ் கிளம்புற நேரத்தில் அதை வந்து எடுத்து வைக்க முடியல, நீ இருக்கிறத அரேஞ்ச் பண்ணு, அதுக்கப்புறம் நான் நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு புக்ஸுக்கும் ரொம்ப தூரம். நான் வந்து புக்ஸ் படிக்கவே மாட்டேன். பாப்பா வந்து அவங்க அப்பாவாட்ட புக்ஸ் படிச்சுட்டே இருப்பான். டேப்பில் வந்து அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாளே அப்படின்னு நான் யோசிப்பேன். பட்டு நம்ம எட்டி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி தான் படிச்சுட்டு இருப்பான். ஸோ புக்ஸ் வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு தெரியாது. அவர் ஆத்தர், அப்புறம் வந்து எதேதோ பார்த்து வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைப்பார். எனக்கு தெரியாத விஷயத்தில் நாம் ஏன் இன்வால்வ் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கிற புக்ஸை மட்டும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அடுக்கி வச்சுட்டேன். நிறைய என்ன பார்த்தீங்கன்னா அதோட சைஸை பொறுத்து தான் அடுக்கி வச்சுருப்பேன். நிறைய தடவை புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இதெல்லாம் படி அபி அப்படின்னு சொல்லுவார். சரிங்க அப்படின்ட்டு வாங்கி வச்சிருவேன் நான். பட் அதெல்லாம் படிக்கவே மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஹேபிட் இல்லை, இருந்தால் தானே நமக்கு வரும். ஸோ அதனால் அவர் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது, நாங்கள் வந்து ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணும்போது சில கதைகள்லாம் சொல்லிகிட்டே வருவார் டிரைவிங்கில். அதுலேயே நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்குவேன். சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு vlogல ஷேர் பண்ணதெல்லாம் அவர் சொன்ன கதையாக தான் இருக்கும். ஸோ இருக்கிற புக்ஸை மட்டும் அந்த ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுட்டு மற்றதெல்லாம் ஹஸ்பண்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் அடுக்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு vlogல எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்ட்டு காட்டுறேன். அது இல்லாமல் என்னென்ன புக்ஸ் வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட படிப்பார் அப்படிங்கிறதும் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த கார்னரில் வந்து ஒரு பிளான்ட்டை வச்சுட்டேன். அதாவது ஓனரோட டேபிள் இருந்துச்சு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு பிளான்ட்டை வச்சுட்டு, அதே மாதிரி இந்த அவன் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டாண்ட்லேயும் வந்து இந்த ஸ்பைடர் பிளான்ட்டை வச்சு விட்டுட்டேன். எப்படியும் ஷெல்ஃபுக்குள்ளே நமக்கு வேலை இல்லை, அட்லீஸ்ட் வெளியே நாள் நம்ம டெக்கரேட் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவர் வந்து புக்ஸ் எல்லாம் நீட்டாக அவருக்கு தகுந்தாற் போல் அரேஞ்ச் பண்ணிக்குவார் அப்படின்ட்டு. நமக்கு டெக்கரேஷன் அப்படின்னா ஃபுல்லாக பிளான்ட்ஸ் தானே சரின்ட்டு ஸ்பைடர் பிளான்ட் எல்லாமே கீழே ஒரு பக்கம் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து அந்த அவன் ஸ்டாண்டில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த இடம் வந்து நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து புக்கு படிக்கணும், அதுதான் வந்து என்னோட தாட்டில் இருந்தது. ரிலாக்ஸிங்காக இருக்கணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் க்ரீனரியாக காமாக இருக்கணும். ஸோ அதனால தான்
ஓரளவுக்கு பிளான்ட்ஸை வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாம் நினச்ச மாதிரி இந்த செட்டப் வந்து வரும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் யோசித்து யோசித்து செட் பண்ணேன். நம்மளோட ஓன் ஹவுஸாக இருந்துச்சு அப்படின்னா லைப்ரரிக்குன்னே ஒரு தனி யூனிட் வந்து செட் பண்ணலாம். பட் இருக்கிறத வச்சு நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செட்டப் ஆச்சு. வால் சைடு ஃபுல்லாக ஃபர்னிச்சர் வச்சுட்டேன். சென்டரில் நம்ம உட்காந்து படிக்கணும் இல்லையா? ஸோ கீழே வந்து கார்பெட் ஏதாவது போடலாம். ஆல்ரெடி வந்து உட்டன் ஃப்ளோரிங், கொஞ்சம் வந்து கான்ட்ராஸ்டான கலரான கார்பெட் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுமே அப்படிங்கிறக்காக கார்பெட் தேடினேன். நான் தேடினது எல்லாமே கொஞ்சம் ரெயின்போ கலர்ஸில் இருக்கிற மாதிரி கார்பெட். அது வந்து அமையவே இல்லை. ஸோ இந்த கலரில் தான் கிடைச்சிது அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ அது வந்து ஹாலோட சென்டரில் போட்டாச்சு. மல்டி கலர்ஸில் இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா பிரைட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோரோட கலர் அப்புறம் பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் கலரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, எப்பாச்சும் வந்து ஏதாச்சும் ஸ்டால் போட்டாங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி கார்பெட் அமையும், அப்போ வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ இந்த சேர் வந்து நம்மளோட பழைய வீட்டில் ஹாலில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதுதான் வந்து இந்த ஹால் சென்டரில் வந்து போட்டிருக்கேன். நம்ம நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து புக் படிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த கார்பெட் மேலே அது போட்டுட்டு அது கால் வைக்கிறதுக்கு ஃபுட் ரெஸ்ட்டுக்கும் வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வந்து அங்கே வச்சாச்சு. நம்ம செட் பண்ணும்போது தான் நமக்கு தோணும் எது எது தேவைப்படும் எது எது தேவைப்படாது அப்படின்ட்டு. சைடில் வச்சுருந்த அந்த ரேக் வந்து அதுக்கு செட் ஆகாத மாதிரி இருந்தது. அது இல்லாமல் அதில் என்ன வைக்கிறதுன்னு தெரியல. சரின்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சேர் பக்கத்தில் ஒரே ஒரு உட்டன் ஸ்டூல் வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளான்ட்டை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்பேஸில் என்ன வைக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் நம்ம 3 ஸ்டாண்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் பாட் வந்து வாங்கியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? கிச்சனில் ஒன்று, அப்புறம் வந்து டைனிங் ஹாலில் ஒன்று, இந்த மாதிரி அங்கங்கே பிரித்து வச்சுருந்தோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு சைஸ்லேயும் ஒரு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அது இந்த இடத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. சரின்ட்டு மணி பிளான்ட்டை உள்ளே வச்சு அந்த 3 ஸ்டாண்டையும் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கார்னரில் ஓனர் கொடுத்த டேபிள் போட்டிருந்தேன் இல்லையா? அங்கே நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோவை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபோட்டோ எங்கே வைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஹாலில் வச்சோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து வேண்டான்னு சொன்னார். அது உள்ளே வந்த உடனே ஒரு மாதிரி திருஷ்டியாக இருக்கும், அப்படி வேண்டாம் அப்படின்னாரு. சரி, நம்ம ஹால்லேயே மாட்டிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த இடம் கரெக்டாக இருந்தது. நம்ம ரிலாக்ஸாக உட்கார்றதுக்கான இடம் தானே இது. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து இன்னுமே அந்த இடத்துக்கு காம்னஸ் கொடுக்கும், நல்ல ஒரு லுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோவை அங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது வந்து வாலில் மாட்டுறக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம பழைய வீட்டில் இது மாட்டியிருந்தோம் இல்லையா? வால்ல இருந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அந்த ஃப்ரேம். அது உடஞ்சது அப்படின்னாலே நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் ஃபேமிலி ஃபோட்டோ உடஞ்சது அப்படின்னா மனசுக்கு ரொம்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து அந்த ஃப்ரேமை மாற்றி தான் கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு. அதனால அந்த ரிஸ்க் வந்து எனக்கு எடுக்க விருப்பம் இல்லை. சரின்ட்டு அந்த டேபிள்லேயே ப்ளேஸ் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி மித்துக்குட்டி எதையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இந்த பிளேஸ் வந்து இது கரெக்டாக மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் ஹாலோட இன்னொரு பார்ட், அதாவது அந்த வார்ட்ரூப் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நல்ல சன்லைட் வரும். ஸோ அங்கே வந்து ஒரே ஒரு டேபிள் ஓனரோடது வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரே ஒரு ஸ்னேக் பிளான்ட் மட்டும் வச்சுட்டேன். அந்த வெயில் படும் போது நல்லா வளருமே அப்படின்ட்டு ஒரே ஒரு பிளான்ட் மட்டும். இந்த வீட்டில் லைப்ரரின்னு ஒன்று செட் பண்ணோம். அங்கே இந்த வேர்டிங்ஸ் மாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினேன். பட் கார்டன் செட் பண்ணும் போது என் கையில் இதுதான் கிடைச்சிது. கார்டனுக்கான அந்த ஃப்ரேம் வந்து கிடைக்காம போயிடுச்சு. ஸோ இந்த ஃப்ரேமை வந்து கார்டனுக்கு மாட்டி வச்சுருந்தேன். அப்புறம் இதெல்லாம் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் எனக்கு கார்டனுக்கான ஃப்ரேம் கையில் கிடச்சிது. ஸோ டக்குன்னு என்ன பண்ணேன் அப்படின்னா அங்கே இருக்கிறத இங்கே மாற்றிட்டு அந்த பழைய வீட்டில் மெயின் டோரில் மாட்டி வச்சுருந்தேன் இல்லையா? கார்டன் சீசன் வித் லவ், அந்த ஃப்ரேமை வந்து நம்மளோட பால்கனி கார்டனில் மாட்டி வச்சுட்டேன். எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த லிவிங் ஏரியாவை வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். அங்கே வந்து நல்லா வார்மாக ஒரு லைட்டிங், அப்புறம் வந்து நல்லா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கேண்டில் வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. வீடு அப்படிங்கிறது ஒரே நாளில் நாம் கட்டி
முடிச்சது இல்லை இல்லையா? எவ்வளோ விஷயங்கள் பார்த்து ஒவ்வொரு மூலையும் நாம் வந்து ரசித்து ரசித்து இந்த மூலையில் இது வச்சா நல்லா இருக்குமா, இது வந்து குடும்பத்துக்கு நல்லது கொடுக்குமா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து தான் ஒரு வீட்டை கட்டியிருப்போம், கட்டியும் இருப்பாங்க. யாராக இருந்தாலும், அது ரெண்டடாக இருந்தாலும் சரி, ஓன் ஹவுஸாக இருந்தாலும் சரி, அத்தனை கனவுகள் வந்து அந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும். அது சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பெரிய பங்களாவாக இருந்தாலும் சரி, பல கனவுகளோட தான் அந்த வீட்டை வந்து கட்டுவாங்க. ஒரு ஹோம் மேக்கராக எனக்கு என்னென்னா, எந்த வீடாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் ஒன்றொன்றும் அனுபவிக்கணும். அதாவது ஒவ்வொரு அனுபவங்கள் கொடுக்கும். நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ண போதாகட்டும், இல்லை ஆர்கனைஸ் பண்ணும் போதாகட்டும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெமரிஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். எனக்கு வீட்டை டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது சின்ன வயசுலேருந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்நேரமும் இதை வந்து அங்கே மாற்றி வைக்கலாமா, அதை இங்கே மாற்றி வைக்கலாமா அப்படின்ட்டு மாற்றி மாற்றி வச்சுட்ருப்பேன். ஒரு ஒரு மாதம் வந்து ஒரு ரூம் ஒரு மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் மந்த் வந்து வேறு மாதிரி மாறும். ஸோ அந்த மாதிரி மாற்றி வைக்கும் போது நமக்கே வந்து லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தோணும். லைஃப்னா வாழ்க்கையில் டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. பட் இப்போ ஒரு உதாரணத்துக்கு கட்டல் வந்து ஒரு வீட்டில் ஒரு இடத்துல போட்டிருக்கோம், அது ரொம்ப வருஷமாக அதே இடத்துல இருக்குது. ஜஸ்ட் அதை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ரூமில் பெரிய ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. ரொம்ப கேப் இருக்கிற மாதிரி, நல்லா விலாசமாக இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா? அது வந்து ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற. இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஸ்ரீகாந்த், சௌந்தர்யா, பிரியா அரவிந்த், மகதி ஸ்ரீ, சுரேஷ்குமார், நாகநந்தினி, யஷ்வின், ஷியாமலா, சின்மை, ஸ்ரீவர்ஷினி, ஈஷா, சித்தார்த், அபிமன்யு, சுப்பிரமணி, ரேணுகா, ராஜ்குமார், பிரஷிதா, சித்ரா தேவி, ஜோதிமணி, சுபா, சஃபீனா அகீம், லோகிந்த் கிரண், வெங்கடேஷ், ஸ்ரீநிதி ஸ்ரீராம், ஸ்ரீகாந்த், மகாலட்சுமி, ஐஸ்வர்யா ராஜேஷ், அன்பழகன், சங்கீதா சதீஷ்குமார், காயத்ரி, கேசவ பிரியன், கேசிகா நேத்ரா, மகேஸ்வரன், விமலா, மாலதி ரஜனா, ஜுனைட், சுமிசாமி, காயோ, செல்வி ஜான்சன், காயா பாலா, நிதின்ராஜ், மகிழவன், சங்கீதா, மீனாட்சி, செல்வி ஜான்சன், யோகா, அகர்வின், எஸ்பிபி உதய். இதில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லோருக்குமே மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.